திருத்தணி அருகே தற்கொலை செய்து கொண்ட இளம்பெண்ணின் சடலத்தை உடனடியாக வழங்க கோரி உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் சுமார் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியை அடுத்த தெக்கலூர் கிராமத்தில் வசித்து வரும் ஆறுமுகத்தின் மகன் வாஞ்சிநாதன். இவர் அதே பகுதியில் கொத்தனார் வேலை செய்து வந்தார். இருவரும் அதே கிராமத்தை சேர்ந்த கல்லூரி மாணவி கவிதாவும் காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. அவர்களுடைய காதலுக்கு கவிதாவின் பெற்றோர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். சில வாரங்களுக்கு முன்பு காதலர்கள் இருவரும் ஆந்திர மாநிலம் நகரில் உள்ள அம்மன் கோவிலில் திருமணம் செய்து கொண்டு அதே பகுதியில் வீடு எடுத்து தங்கியுள்ளனர். இந்நிலையில் பாரதியின் தந்தை பாலாஜி மற்றும் உறவினர்கள் ஆந்திராவுக்கு சென்று பாரதியை அடித்து துன்புறுத்தி தாலியை கழற்றி எரிந்துவிட்டு அழைத்து வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் மனவேதனை அடைந்த பாரதி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக தெரிகிறது. இதுகுறித்து அந்த பகுதி பொதுமக்கள் அளித்த தகவலின் பேரில் பாரதியின் சடலத்தை கைப்பற்றி உடற்கூறு ஆய்விற்கு அனுப்ப போலீசார் அங்கு சென்றபோது பாரதி வயிற்று வலியால் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாகவும் அவரது சடலத்தை விரைவாக உடற்கூறு பரிசோதனை செய்து வழங்குவதாக இருந்தால் அனுப்புவதாகவும் பெற்றோர் தரப்பில் நிபந்தனை விதிக்கப்பட்டது. ஆனால் பாரதியின் கணவர் வாஞ்சிநாதன் என்று தகவல் வந்துள்ளதாகவும் இருவரும் திருமணம் செய்து கொண்டதற்கான ஆதாரங்கள் இருப்பதாகவும் தெரிவித்த போலீசார் கோட்டாட்சியர் விசாரணைக்கு பின்னர் சடலம் ஒப்படைக்கப்படும் என்று கூறினர். இதனை ஏற்க மறுத்த உறவினர்கள் சடலத்தை உடனடியாக ஒப்படைக்க கோரி பேருந்துகளை சிறைப்பிடித்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த திருத்தணி வட்டாட்சியர் மலர்விழி, வருவாய் கோட்டாட்சியரின் விசாரணை குழுவினர் உடற்கூறு பரிசோதனை செய்து சடலத்தை வழங்குவதாக தெரிவித்தனர். இதனை ஏற்று பாரதியின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் சாலை மறியலை கைவிட்டனர். இதனால் 1 மணி நேரத்திற்கு அந்த பகுதியில் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது.